எனக்கு இந்த டவுட் இருக்கு. ஏஐ ஜாபை டெஸ்ட்ராய் பண்ண போன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் இருக்க மெட்ரோ சிட்டிஸ் சென்னை, பெங்களூர், பூனே இந்த மாதிரி இடத்துல மட்டும் புதுசா ஐடி பார்க் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் பண்றாங்கன்றது இப்போதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது உங்களுக்கும் ஷேர் பண்ண ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் இந்த செக்டாருக்கு growth இருக்கா இல்லையான்றதை தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏஐயோட ஃபேரும் அதிகமாவே இருக்கு. ரீசன் எல்லாருக்குமே தெரியும். ஏஐ இம்பாக்ட் அது உண்மைதான். அது என்ன மாதிரி ஜாப்ஸை பாதிக்கும்னு பாத்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங், பேசிக் கோடிங், சப்போர்ட் ஜாப்ஸ் அண்ட் ரெப்பிடேட்டிவ் டாஸ்க் இந்த ரிலேட்டட் ஜாப் பண்றவங்க தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆவாங்க. பட் ஏஐ புது விதமான ஜாபை கிரியேட் பண்ண ரெடியா இருக்கு. அது என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி டெக்னாலஜி ரெவல்யூஷன் ஸ்டோரி சேம் தான். இன்டர்நெட் வந்தப்போ இந்த ஃபியர் தான் இருந்துச்சு, கிளவுட் வந்தப்போ இந்த ஃபியர் தான் இருந்துச்சு. பட் ரெண்டு டைமே இண்டஸ்ட்ரி பயங்கரமா க்ரோ தான் ஆச்சு. ஸோ நியூ ஏஐ கிரியேட்டட் டிமாண்ட் ஜாப் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஜினியர்ஸ், டேட்டா சென்டர்ஸ், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைபர் செக்யூரிட்டி, ஏஐ இன்டெகிரேஷன் இந்த செக்மெண்ட் ஆஃப் ஜாப் பயங்கரமா கிரியேட் ஆகும். இந்தியா இன்னமும் குளோபலோட ஐடி ஹப் தான். ஃபாரின் கம்பெனி ஸ்டில் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சீப் ஸ்கில் டேலண்ட் அதிகமா இருக்கு, லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, டிஜிட்டல் எக்கனாமிக் க்ரோத்தும் பயங்கரமா இருக்கு. அதோடு சேர்த்து லோ சேலரி ஸ்கேல் ஒர்க் பண்ற எம்ப்ளாயி கூட்டமும் அதிகமா இருக்கு. ஸோ ஏஐ வந்தாலும் கம்பெனி பிசிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல குவான்டிட்டி ஆஃப் ஜாப் குறையலாம், பட் குவாலிட்டியான ஜாப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லோ ஸ்கில் இருக்க ஒர்க் கம்மியாகும். ஹை ஸ்கில் ஏஐ ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு வேலைகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ டீப் இன்சைட் பார்த்தீங்கன்னா ஏஐ இண்டஸ்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணாது, இண்டஸ்ட்ரி அது பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ணும். ஏஐ ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது. ஏஐ பிளஸ் ஸ்கில்ட் ஹியூமன்ஸ் தான் நெக்ஸ்ட் வின்னர்ஸா இருப்பாங்க. ஸோ இதனால பெனிஃபிட் ஆக போகிற செக்டார் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் நல்லாவே க்ரோ ஆகும். பட் லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக் மட்டும் தான் பொட்டன்ஷியல் ஆஃப் க்ரோத் நல்லாவே இருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL, டெக் மஹிந்திரா இந்த மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஐடி இண்டெக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சான்ஸ் லாங் டேர்ம் விஷயம்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ரெகுலராக தெரிஞ்சுக்க இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் சொல்லும் போது தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு பண்ணும்போது. எனக்கு இந்த டவுட் இருக்கு. ஏஐ ஜாபை டெஸ்ட்ராய் பண்ண போன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் இருக்க மெட்ரோ சிட்டிஸ் சென்னை, பெங்களூர், பூனே இந்த மாதிரி இடத்துல மட்டும் புதுசா ஐடி பார்க் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் பண்றாங்கன்றது இப்போதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது உங்களுக்கும் ஷேர் பண்ண ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் இந்த செக்டாருக்கு growth இருக்கா இல்லையான்றதை தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏஐயோட ஃபேரும் அதிகமாவே இருக்கு. ரீசன் எல்லாருக்குமே தெரியும். ஏஐ இம்பாக்ட் அது உண்மைதான். அது என்ன மாதிரி ஜாப்ஸை பாதிக்கும்னு பாத்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங், பேசிக் கோடிங், சப்போர்ட் ஜாப்ஸ் அண்ட் ரெப்பிடேட்டிவ் டாஸ்க் இந்த ரிலேட்டட் ஜாப் பண்றவங்க தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆவாங்க. பட் ஏஐ புது விதமான ஜாபை கிரியேட் பண்ண ரெடியா இருக்கு. அது என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி டெக்னாலஜி ரெவல்யூஷன் ஸ்டோரி சேம் தான். இன்டர்நெட் வந்தப்போ இந்த ஃபியர் தான் இருந்துச்சு, கிளவுட் வந்தப்போ இந்த ஃபியர் தான் இருந்துச்சு. பட் ரெண்டு டைமே இண்டஸ்ட்ரி பயங்கரமா க்ரோ தான் ஆச்சு. ஸோ நியூ ஏஐ கிரியேட்டட் டிமாண்ட் ஜாப் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஜினியர்ஸ், டேட்டா சென்டர்ஸ், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைபர் செக்யூரிட்டி, ஏஐ இன்டெகிரேஷன் இந்த செக்மெண்ட் ஆஃப் ஜாப் பயங்கரமா கிரியேட் ஆகும். இந்தியா இன்னமும் குளோபலோட ஐடி ஹப் தான். ஃபாரின் கம்பெனி ஸ்டில் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சீப் ஸ்கில் டேலண்ட் அதிகமா இருக்கு, லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு,